உடனே அந்த குழந்தைய கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்து அப்படியே அந்த குழந்தைய தடவும் போது அப்படியே அந்த ரோஜா இதழ் மாதிரி இருக்கிற அந்த கை கால் அப்படியே அந்த ஸ்பரிச உணர்வு எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்ததா இல்லையா? எல்லாருக்கும் இருந்ததா இல்லைங்களா? அந்த மகிழ்ச்சி இப்ப இருக்கா? அந்த குழந்தை பிறந்த போது அந்த குழந்தையினுடைய அந்த பிஞ்சு விரல்கள் பிஞ்சு கால் அது அப்படியே அந்த ரோஸ் கலர்ல இருக்கிற அந்த இதை அப்படியே தொடும்போது வள்ளுவன் அதனால தான் சொன்னார், தம்மக்கள் மெய்தீண்டல் இன்பம்னா. தன்னுடைய குழந்தையினுடைய அந்த பரிசத்தை அப்படியே நம்ம உணர்வது நமக்கு இன்பம்னு சொன்னா. இப்ப அந்த இன்பம் இப்ப நம்ம உள்ளே தொடும்போது இருக்கா? ஏன்னா அதுக்கான நேரம் இருக்கா? நான் கேட்கிறேன். முதல் நாள் அது பள்ளிக்கூடம் போகுதுன்னா வீடே அல்லோகலப்படு, எந்திரிச்சு குளிக்க வச்சு ஒருத்தர் துணியை போட, ஒருத்தர் பேக்க போட, ஒருத்தர் சாக்ஸை போட, அப்படியே அந்த குழந்தை அப்படியே ஒரு பூரிப்பா முதல் நாள் பள்ளிக்கூடம். நமக்கும் ஒரு மகிழ்ச்சி. வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள அனுப்பிச்சுட்டு அது வகுப்பறை வரைக்கும் போகுதா நின்று பார்த்துட்டு ஒரு டாட்டா காட்டிட்டு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா நம்மளும் போறா. அந்த குழந்தையும் மகிழ்ச்சியா போகுது உள்ள. சாயந்தரம் அப்படியே வருமா? சாயந்தரம் அந்த குழந்தை அப்படியே வருமா? ஒரு நாள் முழுக்க வகுப்புல உட்கார்ந்து அப்படியே ஓஞ்சு தீஞ்சு வரும். நிறைய வீடுகளில் நான் இதைத்தான் சொல்றேன், இந்த தப்பை நம்ம ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. நீங்க இந்த மன வளர்ச்சி குறைந்த இடங்கள்ல வாய்ப்பு இருந்தா ஒரு நாள் போய் உட்கார்ந்து பாருங்க. ஒரு ஆஃப் டே மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் படிக்கிற இடங்கள்ல போய் நின்று ஒரு ஆஃப் டே கவனிச்சிங்கன்னா, காலையில கொண்டு வந்து அந்த குழந்தைய இறக்கி கொடுத்துட்டு போற பெற்றோர்கள் மதியம் அந்த குழந்தைய கூப்பிட வரும்போது நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அங்க இருக்கிறவங்கிட்ட கேட்பாங்க பாருங்க, ஏங்க இன்னைக்கு அவளே சாப்பிட்டாளா, அவனே டாய்லெட் போயிட்டானா, அவனே ட்ரௌசரை ரிமூவ் பண்ணிட்டானா, அவனே பொத்தான் போட்டானா, அவளே எல்லாம் பண்ணிட்டானான்னு அத்தனை கேட்பாங்க. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. ஒரு குறையுடைய பிள்ளைகளிடம் கூட பெற்றோர்கள் ஒரு பொழுதும் குறைகளை பார்ப்பதில்லை. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் குறையில்லாமல் பிறந்திருக்கிற குழந்தைகள். தயவு செய்து அந்த குழந்தைகளிடம் ஒரு பொழுதும் குறைகளை பார்க்காதீர்கள். ஒரு பொழுதும் குறைகளை பார்க்காதீர்கள். அதனாலதான் பிள்ளைகள் இந்த மண்ணிற்கு கிடைத்த தேவதைகள் சொன்ன. அது முதல் நாள் பள்ளிக்கூடம் ப்ரீகேஜி தான் போயிட்டு வந்திருக்கு. உடனே அப்பா எடுத்து உட்கார வச்சு, தங்கோ நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுருக்குறேன் தங்கோ, நிறைய காசு செலவு பண்ணுறேன் தங்கோ, நீ நல்லா படித்து பெரிய வக்கீலா வந்துடணும் தங்கோ. நான் வக்கீலா வரணும்னு ஆசைப்பட்டேன் சாமி. நான் வெறும் குமாஸ்தாவாத்தான் ஆகியிருக்கிறேன். போக வர்றவனுக்கெல்லாம் நான் ஜல்லியூட் அடிச்சுட்டு இருக்கிறேன் சாமி. நீ நல்ல கலெக்டராக வந்துடணும் சாமிங்க. அது சரிப்பா வந்துடுற சாமி வந்துடுறேன். என்னது முதல் நாள் தான் ப்ரீகேஜி போயிட்டு வந்திருக்கு. அம்மா அவர் கிடக்கிறாரு. அவர் வச்செல்லாம் நீ கேட்காத தங்கோ, நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆயிரணும் தங்கோ, எல்லாருக்கும் நீ ஊசி போடணும். அம்மா 2 கண்ணால பார்க்கணும் சாமி. அது சரிம்மா நான் டாக்டர் ஆயிரணுமா. ப்ரீகேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கு. தாத்தா வருவார், தங்கோ நீ பெரிய வக்கீலாயிரு தங்கோ, நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டை போட்டாரு, நீ பெரிய வக்கீலாய் அதெல்லாம் மீட்டு கொடுத்துருதாங்க. சரி தாத்தா நான் பெரிய வக்கீலாயிரம் தாத்தா. அது ப்ரீகேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கு. பாட்டி வரும், அவங்க கிடக்குறாங்க, அத்தனையும் விட்டுரு சாமி, நீ படிச்சு பெரிய என்ஜினியர் ஆயிரு, ரோடு பூரா வீட்டை கட்டு, நான் போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். பாட்டி அது சரி பாட்டி நான் என்ஜினியர் ஆயிடுறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை கலெக்டர் ஆகுமா, டாக்டர் ஆகுமா, வக்கீல் ஆகுமா, என்ஜினியர் ஆகுமா? மொத்தத்தில் பைத்தியம் ஆகும். நிறைய இடங்கள்ல அது நான் கண்கூட பார்க்குறோம். அதனால எப்பவுமே நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். அந்த நிறைவேறாத ஆசைகளை நம்ம பிள்ளைகள் மீது ஒரு பொழுது நம்ம திணிக்க கூடாது. நான் ஒன்று கேட்குறேன், உங்களுடைய ராசியும் பிள்ளைகளுடைய ராசி ஒன்னா இருக்குதா? இல்லை. உங்களுடைய நட்சத்திரமும் பிள்ளைகளுடைய நட்சத்திரமும் ஒன்னா இருக்கா? இல்லை.
உங்க ரத்த வகையும் பிள்ளைகளுடைய ரத்த வகையும் ஒன்னா இருக்கா? இல்லை. இல்லை, சாப்பிட்ற உணவாவது நம்மளை மாதிரி இருக்கா? நாம இடியாப்பம்னு ஒன்று சாப்பிட்டோம், இன்னைக்கு அது நூடுல்ஸ்னு ஒன்று திங்குதுங்க. தூரத்திலிருந்து பார்த்தாலே 10 எருமை வைக்கோல் மேயற மாதிரியே இருக்குது. உணவு பழக்கங்கள் மாறுது. அப்ப ரத்தம் பொருந்தல, ராசி பொருந்தல, நட்சத்திரம் பொருந்தல, எதுவுமே பொருந்தாத போது நம்முடைய உணர்வுகள் மட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொருந்தணும்னு தயவு செய்து நினைக்கவே கூடாதுங்க. ஏன்னா அதுகளுக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கு, அதுகளுக்குன்னு சுயேட்சையா செயல்படுற எத்தனையோ சிந்தனைகள் இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள், அது இந்த நூற்றாண்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் புத்திசாலிகள். அன்னைக்கெல்லாம் 10, 8ன்னு குழந்தை பிறந்துச்சு, ஒன்று இருந்தாலும் கூட இன்னொன்று இல்லைன்னு கவலைப்படல. ஆனா இன்னைக்கு ஒரே குழந்தை இருந்தாலும் புத்திசாலி பிள்ளைகள். ஏன் ஒன்றும் இல்லை, என் பேத்திக்கே உடம்புக்கு சரியில்லை, என் மக மாத்திரை கொடுக்கறக்கு போராடுன்னு அது மாத்திரை சாப்பிட மாட்டேனுது. நான் பார்த்துட்டு சொன்னேன், ஏமா நான் தான் இந்த வீட்டுக்குள்ளே MA BEd MPhil முடிச்சுட்டு ஒரு பேராசிரியர் வகுப்புக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிறனல்லம்மா, என்கிட்ட சொல்லக்கூடாதானே. சரி இந்தாங்க நீங்காச்சும் உங்கள் வேத்தியாச்சு என்னமோ வணுங்க, மாத்திரை கொடுத்துட்டு போயிட்டா. நான் பெரிய டெக்னிக்காக வேலை செய்கிற மாதிரி அதை கூப்பிட்டு, உனக்கு என்ன ஸ்வீட்டு பிடிக்கின்னு, அது குலோப் ஜான்னா ரொம்ப பிடிக்கும் அமிச்சி, எனக்கு குலோப் ஜான்னா ரொம்ப பிடிக்கும் அமிச்சின்னு அந்த மாத்திரையை குலோப் ஜாமுக்குள்ளே வச்சேன். தங்க ஆக்காட்டு அப்படின்னு அது வாய்க்குள்ளே போட்டேன். அது சாப்பிட்டுட்டு ஓடிடுது. என் மகளை பார்த்து கொஞ்சம் கர்வமாக, அதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்தி வேணும் அப்படின்னு ஒரு கர்வமாக பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ளே வந்தா, தங்கம் குலோப் ஜான் எப்படி ருசியாக இருந்ததானே. அது சொல்லுச்சு, அமிச்சி குலோப் ஜாமுன் ரொம்ப ருசியாக இருந்தது அமிச்சி, கொட்டதை கசந்தது துப்பிட்டேன்டுடுது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் புத்திசாலிகள்ங்க. நமக்கு நிறைய இடங்கள்ல அவங்க கிட்ட இருந்து நாம பாடம் கற்றுக்கணும். ஒன்றும் இல்லை, காய்ச்சல் என் பேரனுக்கு, என் பையன்கிட்ட வந்து அப்பா ஐஸ்கிரீம்னா, அப்போ அவன் சொன்ன, தங்க உனக்கு காய்ச்சல் தாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மறுபடியும் இதாயிரு வேண்டாம் போனால் போயிடுது. இது ரொம்ப நடந்து 1 மாதம் 1.5 மாதம் இருக்கு. திடீர்னு ஒரு வந்தா என்னப்பா தாத்தா என்னை தொடுங்க அப்படின்னா, ஏண்டானே காய்ச்சல் அடிக்குதான்னு பாருங்க. இல்லையே காய்ச்சல் இல்லையே. அவ அம்மாட்ட போன, அம்மா என்னை தொட்டு பாருங்க. தொட்டா, ஏண்டா காய்ச்சலா? இல்லை. அவ அப்பங்கிட்ட போனா, அப்பா என்னை தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்தா, ஏன் தங்கோ காய்ச்சல் அடிக்குதா? இல்லை அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. எவ்வளவு யோசிக்குது பாருங்க. அன்னைக்கு காய்ச்சல் ஐஸ்கிரீமு வேண்டான்னு சொன்னதை அது மாற்றி யோசிக்குது. நீங்கள் எதையுமே பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்மறை எண்ணங்களை சொல்லுவதை விட்டுட்டு ஒரு நேர்மறை எண்ணங்களை சொல்லி பாருங்க, மனசுக்குள்ள அது ரொம்ப நேரம் பதியே. ஒன்றும் இல்லை, கல்கத்தாவில் ஒரு பையன் குதிரை வண்டியில் தான் போவா, குதிரை வண்டியில் தான் ஒரு பையன் போவா. அந்த குதிரை வண்டிக்கார ஒரு சாட்டையை வச்சுட்டு டட்டுன்னு அதை அடிச்சுட்டே வருவான். அந்த குழந்தைக்கு அந்த சத்தம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வகுப்புல ஆசிரியர் கேட்குறாங்க, எல்லாரும் என்னவா வருவீங்கன்னு. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்று சொல்லுது, நான் கலெக்டராவே அதாவே இதாவேன்னு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்று சொல்லுது. இந்த குழந்தை மட்டும் என்ன சொல்லுது, நான் குதிரை வண்டிக்காரனா வருவேன்னுச்சு. ஏன்னா அவனுக்கு அந்த குதிரை வண்டி ரொம்ப ஈர்ப்பு. உடனே ஆசிரியர் சொன்னாங்க, குதிரை வண்டிக்காரனா வர்றக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, நீ வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுன்னு. இந்த பையன் கொஞ்சம் சோகமாக வீட்டுக்கு வந்தது. அம்மா கேட்டாங்க, ஏன் தங்கோ சோகமாக வர்றேன். இந்த பையன் வகுப்பில் நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. அம்மா இப்படி கேட்டாங்கம்மா, நான் இந்த மாதிரி சொன்னேன்மா, தப்பாம்மான்னு கேட்டுது. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை கண்ணு நீ சரியாக தான் சொல்லியிருக்கிற, உனக்கு என்ன குதிரை வண்டிக்காரனா வரணும் அவ்வளவு தானே. ஆமாம்மா, நான் சொல்கிற குதிரை வண்டிக்காரனா நீ வருவியான்னு அந்த அம்மா கேட்டுச்சு. ஓ நான் வருவனேன்னு அந்த பையன் சொன்னா. கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அப்படியே ஒரு படத்தை அந்த அம்மா காமிச்சுது. அதில் அர்ஜுனன் காண்டீவம் ஏந்தி நின்றுட்டு இருக்கிறா, கண்ண பரமாத்மா தேரோட்டுற மாதிரி ஒரு படத்தை காமிச்சு வந்தா, இந்த குதிரை வண்டிக்காரனா நீ வருவையான்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அந்த பையன் சொன்னா, ஓ இதே மாதிரி குதிரை வண்டிக்காரனா நான் வருவன் அம்மான்னு சொன்னா. சொன்னதோடு மட்டுமல்லாம உலகம் முழுவதும் நம்முடைய ஆன்மீகத்தையும் இந்து மதத்தையும் கொண்டு போய் சேர்த்த பிள்ளைதான் சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னால், எதையுமே நீங்க பிள்ளைகளுக்கு அந்த நேர்மறை எண்ணங்களை, எதிர்மறையை எப்பவுமே நீங்க பிள்ளைகளுக்கு விதைக்காதீங்க. அதே மாதிரி மதிப்பெண் மகிழ்ச்சியை தராதுங்க. நிறைய வீடுகள், இப்போ நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது.
இன்னும் ஒரு 6-7 வருஷம் வரும்பொழுது தான் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, மதிப்பெண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோ செலவு பண்ணுறேனே, என் பிள்ளை மார்க். இப்போ நான்லாம் காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூலில் தான் இருந்தேன். ப்ரோரஸ் கார்டு கொடுத்தோம்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், மேடையில் சத்தியமாக சொல்கிறேன், எந்த பேரண்ட்டும் அவங்க ப்ரோரஸ் கார்டை பார்க்க மாட்டாங்க, பக்கத்தில் எட்டி பார்ப்பாங்க. அந்த புள்ள 2 மார்க்கு கூட வாங்கி இருந்ததுன்னா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, சிக்கிர்வான் இந்த புள்ள. உடனே கம்பேர் பண்ணுவாங்க, ஏண்டா 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடம் தானே? ஆமாப்பா. 2 பேருக்கு ஒரே டீச்சர் தானே? ஆமாப்பா. 2 பேர்